கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 1 தீமோத்தேயு 3:16. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். 1 தீமோத்தேயு 3:16. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இங்கே வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. தேவன் மாம்சமாக வெளிப்பட்டாராம். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, உலகத்தையே படைச்சவர் பூமிக்கு மனுஷனாக வந்தார். யார் தெரியுமா? ஏசப்பா தான். இந்த உலகத்தை எல்லாத்தையும் படைச்சிட்டு பூமியில் மனுஷனாக வந்தார். ஏன்? இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வருதுல, ஏன் இவ்வளோ பெரிய உலகத்தை படைச்சிட்டு ஏன் ஒரு மனுஷனாக வந்தார்? ஏன்னா பாவத்துலேருந்து, சாபத்துலேருந்து, நோயிலேருந்து நம்மளை விடுதலை ஆக்க. ஆமேன். நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம் ஏசப்பா பிறந்த நாள், நினைவு கூறுற விதமாக கிறிஸ்மஸ். ஆமாம், அவர் பிறந்தார், உண்மைதான். அதை நம்ம நினைக்கிறோம். ஏன் பிறந்தார் அப்படின்னா, பாவத்துலேருந்து நம்மளை விடுவிக்க, சாபத்துலேருந்து நம்மளை விடுவிக்க, நோயிலேருந்து நம்மளை விடுவிக்க. இப்போவும் ஒரு பாரத்தோடு இருக்கிறீங்க உங்கள் இருதயத்தில், பாவன்ற ஒரு குற்ற உணர்ச்சி, இல்லை பலவீனன்ற ஒரு ஒரு கஷ்டம், அதுலேருந்துனா விடுதலை ஆக்கக்கூடும்னா ஏசப்பாவில் மாத்திரம்தான். அவரை தவிர வேறு வழி ஒன்றுமே இல்லை. இப்போ உங்களை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன், உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இந்த பாவத்துலேருந்து, சாபத்துலேருந்து நீக்கி விடுதலையாக்கி புது வாழ்க்கையும் புது ஆரம்பத்தையும் தாங்கன்னு சொல்கிறாரு. தாங்கன்னு சொல்லி கேளுங்க. அவர் நிச்சயமாக உங்களுக்காய் யாவையும் செய்வார். உங்கள் பாவத்தை மன்னிப்பார், உங்கள் பிரச்சனையை தீர்ப்பார், எல்லாமே செய்வார். ஏன்னா அதுக்கு தான் அவர் பூமிக்கு வந்தார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு எழுந்தார், இன்னும் உயிரோடு இருக்கிறார். விசுவாசிங்க, நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமேன்.